வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். என் பையனுக்கு பண்ண எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதற்கு ஒரு எக்கு, வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். சின்ன ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்த்துன்னு கொஞ்சம் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா அதை வதக்கி விட்டு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு அதோட பச்சை வாசனை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் பெப்பர் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதை வதக்கி விட்டுடலாம். அதோட ஒரு எக்கு சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டது. நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அது கூட ரைஸ் சேர்த்துக்கலாம். சிம்பிளாக எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. டிஃபன் பேக் பண்ணிக்கலாம். பீட்ரூட் சப்பாத்தி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். என் பையனுக்கு பீட்ரூட் பிடிக்காது. அதனால் சப்பாத்தியில் ஒரு கப் மாவு, ஒரு பீட்ரூட்டை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து அதில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பீட்ரூட் பேஸ்ட்டை அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா பிணைஞ்சிக்கலாம். திரும்பவும் ஒரு ஸ்பூன் ஆயில் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுறலாம். சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 1 hour ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்திருக்கேன். அதில் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக முருங்கீரை பூவும் கொஞ்சம் முட்டை சேர்த்து பொரியல் பண்ணி வச்சு ஸ்டஃபிங் சேர்த்துருக்கேன். நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க மாவை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் ரோல் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பால் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதை ஃபுல்லாக தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம பிங்க் கலர் சப்பாத்தி ஒன்று, முருங்கைக்கீரை முட்டை ஸ்டஃபிங் சப்பாத்தி ஒன்று, உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி. பெப்பர் இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கொஞ்சமாக அதுக்கு ஆயில் சேர்த்துக்கணும். ஆயில் காஞ்சதுக்கப்புறமா உளுந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உளுந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையும் வெங்காயம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டுக்கலாம். கொஞ்சமாக நல்லா கண்ணாடி மூலை வந்ததுக்கப்புறமா பெப்பர் தூள் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறமா உப்பு அதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ண இட்லியை அதோடு சேர்த்து அதோடு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிக்கலாம். தயிர் சாதம் கொஞ்சம், சுண்டல் கூட்டு, ஃப்ரைடேவோட லஞ்ச் ரெசிபி பருப்பு சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடானதுமே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை தக்காளி அதை சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் பெப்பர் தூளும் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வேக வச்ச பருப்பு அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா சாதம் சேர்த்து கொஞ்சம் கிளறிக்கலாம். டிஃபன் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிக்கலாம். பருப்பு சாப்பாடு, நட்ஸ் கொஞ்சம், வேர்க்கடலை, கார்ன், எக்கு பாயில் பண்ணி டிஃபன் பேக் பண்ணியாச்சு.